ஹாய் டுடே காஞ்சி சமையலில் வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பெருசாக ஒன்றும் இல்லை, ராகி அடை இல்லை கேவுரு அடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெயிட்டாக வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ராகி மாவு உப்பு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலையை வறுத்து வச்சுருக்கேன், அதை தோலை நீக்கிட்டு அரைச்சிக்கணும். முருங்கீரையை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அது வறுபட்டதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் 2 பேருக்கு செய்கிறதுனால ஒரு வெங்காயம் போதுமானதாக இருக்கும். இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கீரையை சேர்த்துக்கலாம். முருங்கீரை வந்து ரொம்ப நேரம்லாம் வதக்கி விட்டுறாதீங்க, கசப்பாக இருக்கும். ஸோ முருங்கீரையை வதக்கிட்டு அந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம ராகி மாவில் சேர்த்துக்கலாம். நான் வேர்க்கடலையை அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு முருங்கீரை சூடு ஆறுனதுமே சேர்த்து நல்லா உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் மாவுக்கு வந்து ஒரு 1.5 கிளாஸ் சேர்த்தா ஒரு 4 அடை வரும். ஸோ நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு உருண்டை உருட்டி தட்டி கொடுத்துலாம். இந்த வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை எண்ணெய் விட்டு தோசை தவாவில் பொரிச்சு எடுத்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பசங்க வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு வேணான்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த வேர்க்கடலைலாம் போடுறதுனால அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வாழை இலையில் தட்டி அப்படியே நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னா இந்த உடையாமல் வரும்னு சொல்லுவாங்களே, அந்த ரவுண்ட் ஷேப்லேயே வரும். நம்ம கையில் எடுக்கிறப்ப மேபி அது உடையலாம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா அந்த தோசை தவாவில் லைட்டாக அப்படியே போட்டு லைட்டாக அப்படியே எடுத்தேன். ஸோ அதனால் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கெட்டு போகல. இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஈஸியானது. முருங்கீரை மட்டும் இல்லை, இந்த முடக்கத்தான் கீரை கூட வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்து தோசை மாவில் சேர்த்துக்கலாம். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முடக்கத்தான் கீரை வந்து மாவில் சேர்க்குறப்ப அதனோட கசப்புத்தன்மை போயிடும். இதுக்கு தொட்டுக்க வந்து அப்படியே கூட சாப்பிட்லாம். நான் சவு சட்னி அரைச்சிருக்கேன், ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி அது வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.